மாமல்லபுரத்தில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் வெளிநாட்டவர் பங்கேற்ற பொங்கல் திருவிழா. ஆண்டுதோறும் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் வெளிநாட்டவர் பங்கேற்கும் பொங்கல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டும் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் மாமல்லபுரம் அடுத்து வடகடம்பாடி கிராமத்தில் பொங்கல் விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பிரான்ஸ், ரஷ்யா, ஸ்வீடன், போலந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர். முதலாவதாக சுற்றுலாத்துறை அலுவலகத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் வெளிநாட்டவரை பேருந்தில் அழைத்து சென்றதுடன் தமிழ் பாரம்பரிய நாட்டுப்புற கலைஞர்களுடன் கைகோர்த்து கரகாட்டம், தப்பாட்டம், நடனமாடி மகிழ்ந்தனர். பின்னர் பெண்கள் தெரு வீதியில் போட்டிருந்த கோலங்களையும் பார்த்து ரசித்தனர். அதனைத் தொடர்ந்து குத்து விளக்கேற்றி பொங்கல் விழாவை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்த நிலையில் பரதநாட்டியத்துடன் சிலம்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பட்டு சட்டை, பட்டு வேட்டியுடன் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியருடன் வெளிநாட்டவர்கள் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் கிராம உலாவாக சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள், ஊராட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகள் பலர் பங்கேற்றனர். கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஹாரி, ஆஸ்திரேலியா செகண்ட் பிரைஸ். ஹாரி சூசன், கனடா ஃபர்ஸ்ட் பிரைஸ். சூசன் கனடா வரங்க. மூன்றாம் பரிசு புவனா. கோல போட்டி மூன்றாம் பரிசு புவனா. Sir, 1 second, sir. Please, media people, one feet go back. All reporters go back 5 feet.
Let's go.